ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க, வீட்டில் தான் செய்யணும்னு நினைப்பீங்க. அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிருச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 15 நாள் இந்த பாலாடையை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 1 மந்த் ஆனால் இன்னும் நிறையவே கிடைக்கும். எனக்கு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து தீர்ந்துருச்சு. அதனால தான் இப்போ நான் 15 நாளில் எடுத்து ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளிச்ச தயிர் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. மெயினாக இதை வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சது இது கெட்டு போகாமல் இருக்கும். நார்மலில் நீங்கள் வச்சீங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போய், ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இது அப்படியே இருக்கும். வச்சுட்டு நீங்கள் நெய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த இதை எடுத்து வச்சுருக்கீங்க. இல்லைன்னா மார்னிங் நீங்கள் நெய் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டே எடுத்து வச்சுருங்க. மார்னிங் எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டால் கூட ஓகே தான். இதை வந்து நைட்டே நான் எடுத்து வெளியே வச்சுட்டு இப்போ மார்னிங் வந்து நான் நெய் ரெடி பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை ஃபுல்லாக அப்படியே எடுத்து கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு இதில் வந்து ஐஸ் க்யூப் இருந்துச்சு ஒரு 4-5 போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து ஐஸ் க்யூப் இல்லை, அதனால் நான் சில்லுன்னு இருக்க தண்ணி தான் இதில் ஊற்ற போகிறேன். ஒரு டம்ளர் ஃபுல்லாக இது தண்ணி வந்து இதில் ஊற்ற போகிறேன். சில்லுன்னு இருக்க தண்ணி தான் இதில் வந்து ஊற்றணும். இதில் ஊற்றிட்டு இதை வந்து ஃபுல்லாக நம்ம அரைக்காமல் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த வெண்ணெய் மட்டும் நல்லா திரண்டு வரும். ஒரு 2-3 தடவை நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக அரைச்சி வந்துருச்சு. பார்த்தீங்களா, வெண்ணெய் வந்து தனியாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதை வந்து ஒரு பாத்திரத்தில், ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரையுமே லைட்டாக க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சில்லுன்னு இருக்க தண்ணியை ஊற்றிடுங்க. நார்மல் வாட்டர் வேணால், நல்லா கூலிங்கான இருக்க தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் தனியாக வெண்ணெய் தனியாக அழகாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் நேரம் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு வெண்ணெய் தண்ணியாக உருண்டு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பாருங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா. பால் தனியாகவே கிடச்சிருச்சு. ஸோ அந்த பாலை வந்து நம்ம ஒன்றும் மணப்படுறது கிடையாது. நம்ம அந்த வெண்ணெய் தான் எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு சூப்பராக அந்த வெண்ணெய் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ திரும்பவும் இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதே மாதிரியே நீங்கள் திரும்ப ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்க பால் வந்து தண்ணியாக நம்மளுக்கு வந்துடும். இன்னும் நல்லாவே நம்மளுக்கு வெண்ணெய் வந்து ஒரு 100% வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே கிடச்சிரும். எதுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும், பிசுன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக வெண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டு வருது. இப்போ சூப்பராக நம்மளுக்கு வெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வெண்ணெயை தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வெண்ணெயாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெய்யாக எடுக்கையில் உங்களுக்கு ப்ரோட்டீன் ஃபுல்லாக போயிடும். வெண்ணெயாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா ப்ரோட்டீனும் இதில் அப்படியே கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கடாயில் வந்து இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல் ஃப்ளேம் வைக்காமல் சிம்மிலே வச்சிங்கன்னா உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக டக்கு நம்மளுக்கு வேலை முடியணுன்றதுக்காக ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நெய் கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து நான் இந்த டைம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். போன டைம் செய்யலை, நான் சீக்கிரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சுட்டு செஞ்சேன். எனக்கு கம்மியாக தான் கிடச்சிச்சு. ஒரு 50 நெய் கிட்ட தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த டைம் சிம்மிலே வச்சுட்டு நான் பண்ணையில் எனக்கு நிறையவே நெய் கிடச்சிச்சு. போட்ட உடனே இப்படி தான் பபிள்ஸ் வரும். கொஞ்சம் நேரம் ஆக அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி மேலே வந்து அந்த நெய் மட்டும் பிரிஞ்சு வரும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அழகாக நமக்கு வந்து நெய் ரெடி ஆயிரும். இது கூட முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலை கொத்தோ இருந்துச்சுன்னா சும்மா ஒரு கொத்து மட்டும் இதை வந்து உருவி போட்டுருங்க. என்கிட்ட வந்து முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை கொத்து தான் ஒரு கொத்து வந்து உருவி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு நெய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நெய் ரெடி ஆயிடுச்சு. மேலே நெய் வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ சூப்பராக நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து கடையில் விற்கிற நெய் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா, நல்லா கட்டி கட்டியாகவும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க, வீட்டில் தான் செய்யணும்னு நினைப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.